பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஜாம். திஸ் இஸ் அவேர்னஸ் மீடியா. இன்னைக்குமா கூட இந்த ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு புதிய எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கர்த்தருக்கு அநேக நாமங்கள் உண்டு என்று நம்ம அறிந்திருக்கிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி நம்ம பாடுவோம் அப்படின்னு பாடலாம் கூட நம்ம பாடுறோம். அப்போ அதை போல கர்த்தருடைய ஒரு நாமத்தை குறித்து நம்ம இன்னைக்கு வேதாகம ரீதியாக நம்ம தியானம் பண்ண போகிறோம். அது என்ன நாமம்னு நீங்களே சொல்லி. இன்னைக்கு நம்ம என்ன பெயர் பார்க்க போறோம் என்றால் பீர் லஹாய் ரோஹி. பீர் லஹாய் ரோஹி என்ன என்றால் the God who sees you. It is nothing but the God who sees you. கர்த்தருக்கு அநேக பெயர்கள் உண்டு, பட் பீர் லஹாய் ரோஹி என்று சொல்லும்போது the God who sees you. Let us turn the Bible to Genesis chapter 16 verse 14 எடுத்து பார்க்கலாம். And she called the name of the Lord that spake unto her, Thou God seest me, for she said, Have I also here looked after him that seeth me? Wherefore the well was called Beer Lahai Roi. Behold, it is between Kadesh and Beret. Yes. பீர் லஹாய் ரோஹி என்று சொல்லும்போது the God who sees you. the God who sees youன்னு சொல்லும்போது இதுக்கு பின்பதாக இருக்கிற அர்த்தத்தையும் இதுக்கு பின்பதாக எப்படி இந்த பேர் வந்தது என்று நம்ம கற்றுக்கொள்ளலாம். Here we see a distressed woman, ஆகாரை பார்க்குறோம். where we see her as a forsaken woman. ஆகார் என்றாலே forsaken யாருமே இல்லாத தனிமையா இருக்க நேரத்துல அந்த வைல்டர்னஸ்ல தனிமையா பிரெக்னெண்டா இருக்கிற உமன் தனிமையா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. As I was reading this, I felt that God sees you always. தனிமையா யாருமே இல்லை. இப்போ நம்ம பார்க்குறவங்க நிறைய பேர் கூட யோசித்து கொண்டிருக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, என்னோட சூழ்நிலைமையை ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கிறது, என்னோட கஷ்டங்கள், என் கூடவே இருக்கிறவங்களே என்னை புறக்கணிக்கிறார்களே. இந்த இடத்துல பார்த்தனாலும் ஆகாரை சாரால் ஆகாரை ஆபிரகாம் இடத்துல கொடுக்குறாங்க. யூ டேக் மை மேட் சர்வெண்ட் அண்ட் கிவ் மீ அ சைல்டு என்று கொடுக்குறாங்க. She accepts as a maid servant, she accepts and goes into Abraham. And அவங்க கர்ப்பத்தரிக்கிறாங்க. அந்த கர்ப்பத்தரிக்கும் போது சாராக்கு அந்த டிஸ்ட்ரெஸ் ஆகுது. அது பார்க்கறதுக்கே அவங்களுக்கு அருவெறுப்பாக இருக்குது. நான் கர்ப்பத்தரிக்கல, ஆனால் மை மேட் சர்வெண்ட் கர்ப்பத்தரிச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட அவங்க போயிட்டு ஆப்ரஹாம் இடத்துல போயிட்டு when she went to Sarah goes to Abraham and she fights and Abraham says, I have no authority. எனக்கு ஒன்றுமே தெரியல, நீ கொடுத்த, நீ என்ன வேணாலும் அந்த மேட் சர்வெண்ட்டை பண்ணிக்கோ. There I feel that when I was reading that, can we read that Genesis 16 chapter 4th verse. So he went to Ahar and she conceived, and when she saw that she had conceived, her mistress became despised in her eyes. Then Sarai said to Abraham, My wrong be upon you. I gave my maid into your embrace, and when she saw that she had conceived, I became despised in her eyes. The Lord judge between you and me. So Abraham said, Sarah, indeed your maid is in your hand, do to her as you please. And when Sarai dealt harshly with her, she fled from her presence. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆகார் தன்னோட கணவனான ஆபிரகாமை நம்பியிருக்கலாம். பிகாஸ் ஷீ வாஸ் வித் ஆபிரகாமை நம்பியிருக்கலாம் ஆகார். அந்த நேரத்தில் சாரால் ரொம்ப ரூடாகவும் ரொம்ப ஆர்ஷாவும் ஆகாரை பார்த்துருக்கும் போது, அவங்கள புறக்கணிக்கும் போது ஆகார் நினச்சிருக்கலாம், என்னப்பா இது, நான் உன்னை எவ்வளோ நம்புகிறேன் ஆபிரகாமை, இஸ் கிவன் மீ அ சைல்டு இந்த நான் கர்ப்பத்தரிச்சிருக்கிறேன்னா அது காரணம் ஆபிரகாமு. இந்த நேரத்தில் நான் நம்பின ஆபிரகாம் கூட என்னை கைவிட்டுட்டாரு. நான் ஒரு மேட் சர்வெண்ட்டாக இருந்த ஒரு தலைமையாக சாரா இருக்கிறாங்க, அவங்களும் என்னை புறக்கணிக்கிறாங்க, டிஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க, என்னை தள்ளி விடுறாங்க, யாருமே இல்லை எனக்கு, தெர் இஸ் நோ படி, வாட் இஸ் திஸ்ன்ற போது அவங்களுக்கு அந்த இடத்துலையே ஷீ வாஸ் லைக் வெரி மச் டவுன். முடியல, நான் இங்கே இந்த இடத்துல இருந்து போயிடலான்ட்டு ஷீ இஸ் கோயிங். வனாந்திரத்தை நடந்து போகும்போது ஆகார் மேபி நினச்சிருக்கலாம், ஐயோ எனக்கு கூட யாருமே இல்லையே, நான் தவறான முடிவு எடுத்துட்டேனா, நோபடி இஸ் தேர். இப்போ இந்த நேரத்தில் கூட இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது நிறைய பேர் யோசிச்சு கொண்டு இருக்கலாம், என்னோட வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்கிறது,
வை மை லைஃப் இஸ் லைக் திஸ்? என்னோட வாழ்க்கையை நான் எந்த பக்கம் போனாலும் யாருமே இல்லையா? நான் ரொம்ப நேசிச்சேன் என்னோட கணவர் என்னை விட்டு போயிட்டாரு. நான் ரொம்ப ஒரு வாட் எவர் இட் இஸ், ஒரு அஃப்ளிக்ஷனான நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? சேம் வே ஆகார் வென்ட் த்ரூ. ஆகார் கூட அதே நிலைமையில தான் போயிருக்காங்க. வாட் அஃப்ளிக்ஷன், நீங்க எந்த அஃப்ளிக்ஷன்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் God who sees you knows that. God who sees you is watching over it. The same God met Agar in the Bible. Can we read Genesis 16th verse 7? Let's read 7. Now the angel of the Lord found her by the spring of water in the wilderness, by the spring on the way to Shur, and he said, Agar, Sarai's maid, where have you come from and where are you going? She said, I am fleeing from the presence of my mistress Sarai. அந்த இடத்துல வந்துட்டு ஏஞ்சல் ஆஃப் காட் இஸ் மீட்டிங் ஆகார். அவர் when she thought that there is nobody for me, நான் நம்பி கூட இருந்த ஆப்ராமும் எனக்கு கூட இல்லை, நான் மேட் சர்வெண்டா என்ன சாராய், ஈவன் ஷீ displeased, like you get away from here. ரொம்ப அவங்கள வந்துட்டு they would have hurted her so badly. நான் நம்பினவங்க யாருமே என் கூட இல்லைன்னு கர்ப்பமாக இருக்கிற அந்த ஒரு பெண்மணி வந்து she was walking in the wildernessன்னு பார்த்தீங்கன்னா அங்கே nobody is there in that place. She was sitting near the well. So angel of God comes and tells, the angel of the Lord said to her, return to your mistress and submit yourself under her hand. God says, நீங்க எந்த சூழ்நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைமையை மாத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். He is a God who can change your situation. உங்களோட சூழ்நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதா, கோலப்படாதீங்க. அந்த சூழ்நிலைமையை கொண்டே உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். இஸ் a God. உங்களோட சிச்சுவேஷனிலேயே அந்த சிச்சுவேஷன் முடியல, நான் இந்த இடத்துல இருந்து போயிடலான் இருக்கிறேன், நான் என்னோட வீட்டை விட்டு போகலான் இருக்கிறேன், என் கணவரை விட்டு நான் போயிடலான் இருக்கிறேன், there is of no use, I am so forsaken, everybody has left me, என்னால் முடியல, இதுக்கு மேலே நான் இந்த பேட் சிச்சுவேஷனை, இந்த ஒரு தீர்மானத்தை நான் எடுத்துட்டு என்னோட வாழ்க்கையில். Don't worry. Whatever has happened in your life, God knows before that. உங்களோட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியமே ஆண்டவர், the God who sees you, He seen you, your affliction. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆகார் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஆகாரோட கண்ணீரை கண்டிருக்கிறார், அவருடைய forsaken கண்டிருக்கிறார். He seen affliction of Agar. So what does God says? Return back. நீ எங்கத்துல இருந்து வந்தியோ அங்கேயே, என்னப்பா இது நானா இருந்தா ஆண்டவர் கேள்வி, என்ன ஆண்டவரே நான் இப்போதான் அந்த இடத்துல இருந்து வந்து என்னை ரொம்ப கடினப்படுத்தி இருக்கிறாங்க, நீங்க திருப்ப அந்த இடத்துக்கே என்ன போன்னு சொல்றீங்களா? I would have asked God, but Agar didn't ask any word. She obeyed God. She obeyed God. We see that இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா the God who sees you is with you. We see God's presence, we see God's care, and God promises her. And the angel of the Lord said to her, behold, you are with child, and you shall bear a son. You shall call his name Ishmael, because the Lord has heard your affliction. He shall be a wild man. His hand shall be against every man, and every man's against him. And he shall dwell in his presence of all his brethren. Then, Genesis 16th chapter verses 13 பார்த்தோன்னா, then she called the name of the Lord who spoke to her, you are the God who sees. For she said, have I also here seen him who sees me? Therefore the well was called Beer Lahai Roi. Observe it between Kadesh and Bered. அந்த பேர் என்னத்துக்கு வந்ததுன்னா, யாருமே என்னை பார்க்கல, வைல்டர்னஸ்ல நான் நம்பி இருந்த ஆப்ராமும் என்னை தள்ளி விட்டுட்டாரு, சாராவும் என்னை தொடுத்தாத அளவுக்கு she just disrespected, she just displeased, இங்க இடத்துல இருந்துன்ற மாதிரி பேசிட்டாங்க. she just came from that place, walked away, distress, wildernessல இருந்தப்போ யாருமே உன்னை பார்க்காத நிலைமையில கூட the God who sees, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். டுடே the people who are watching இந்த வீடியோ பார்த்துருக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். யாருமே இல்லையா, கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. The God who sees you, Beer Lahai Roi, உங்க கூடவே இருக்கிறார். இந்த இடத்துல ஆகார் அவ்வளோ அழகான பேர் அந்த வெள்ளுக்கு வைக்கிறாங்க, the God who sees you. Then she called the name of the Lord who spoke to her, you are a God who sees. ஆண்டவரே,
யாருமே என்னை பார்க்கலப்பா, ஆனால் நீங்கள் என்னை பார்த்துருக்குறீங்க. எவ்ரிபடி லெஃப்ட் மீ அண்ட் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரை நோக்கி அவள் அந்த ஒரு பேர் சொல்கிறா. For she said, have I also here seen him who sees me? Have I also seen the one who sees me? இன்னைக்கு நீங்கள் பல பேரை பார்த்து வந்துட்டு நீங்கள் மனசு உடைஞ்சி போயிருக்கலாம். பல பேரை பார்த்து பல பேர் இவங்கள நம்பி அவங்கள நம்பி உங்களை நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். எல்லாருமே உங்களை கைவிட்ட நிலைமையில் இருக்கலாம். I wanted to tell, don't see any human beings, see God, because God is always seeing you. The God who sees you is with you. பீர் லஹாய் ரோஹி. இந்த பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியவில்லை. டுடே ஐ வாண்ட் டு டெல், பீர் லஹாய் ரோஹி, the God who sees you is always with you. எஸ், பீர் லஹாய் ரோஹினா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். You start seeking the Lord and you will see a biggest miracle in your life. Amen. That was a wonderful word. இன்னைக்குமா கூட நம்ம வந்து கர்த்தருடைய நாம அநேகமாக இருந்தாலும் கூட நம்ம இன்னைக்கு பீர் லஹாய் ரோஹி, God who sees, கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் உங்களை வெறுத்தாலும் புறக்கணித்தாலும், இந்த உலகத்தினால நீங்கள் வந்து வெறுக்கப்பட்டு நீங்கள் தனிமையில் இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார் என்கிறத வந்து ஒரு சத்தியத்தை இன்னைக்கு நம்ம வந்து வேதாகம ரீதியாக நம்ம வந்து புரிஞ்சு கொண்டோம். இது அநேகருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்த்துருக்கிறவங்களுக்கு இது இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.